என்ன தாஸ் இந்த பக்கம்? எஸ்பியை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். நல்ல நேரம் பார்த்து வந்திருக்க. ஏற்கனவே ராக்கெட் லான்ச்சர் கேஸ்ல ஒருத்தன் மாட்டிருக்கான். அவங்க கிட்ட இருந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. டெல்லியில இருந்து ஐயாவை போட்டு கொடன்னு குடையறாங்க. அதனால நீ இப்ப பார்க்க வேண்டாம். இல்ல நான் அர்ஜென்ட்டா பார்த்தாகணும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். வக்கீல்கிட்ட சொல்லி முதல்ல பெயில் எடுக்க சொல்றேன். வந்துட்டாயா வந்துட்டா இங்கே வந்துட்டாயா வந்துட்டா இப்ப எதுக்கு அலற? அட ஒண்ணு உள்ளது நானே அந்த ராசகா பாளையம் போலீசியா. அவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? யாருக்கு தெரியும் ஒன்னே உதைக்க வந்தானா இல்ல என்னே உதைக்க வந்தானு? வரட்டும்டா வரட்டும். அவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அதை இங்க வச்சே தீர்த்தறேன். உன் பேர் என்னடா? பசுபதி. அப்பன் பேர் என்ன? மாரப்பனு. உடம்புல எங்கடா மச்சம் இருக்கு? இந்த பக்கம். திரும்பி வேற எங்கேயா மச்சம் இருக்கா? இங்கேங்க சார். இங்க ரேக வைடா. என் பரம்பரையில யாரும் டவுசரோட போனதில்லை சார். பின்ன அம்மனை கட்டையவா நடப்பீங்க? என்ன சார் என் குடும்ப கௌரவம் போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு வரேன். நீங்க என்னமோ சன் டிவி காமெடி டைம் சிட்டி பாபு மாரி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் அவனுக்கு வீடு கொடுக்க முன்னாடி வச்சிருக்கணும். போடா. டேய் பருப்பு நீ இங்க தான் இருக்கியா? சார் சார் ஒரு நிமிஷம் சார். என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே இவன் தான் சார். ஏன்டா இப்படி பண்ண? பருப்பு என் வீட்டு வாடகைக்கு வந்து என் பருப்பையே எடுத்துட்டியடா. பேசுறா. பேச மாட்டியா? நீ பேச மாட்ட. என் உடம்ப உரிச்சு உப்பு கண்ட போற வரைக்கும் நீ பேச மாட்ட. அவன் பேச மாட்டான் சார். தள்ளுங்க. மாஸ்டர் பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு. பசுபதி அம்மாட்ட கொடுத்துலாமா மாஸ்டர்? இதா தாசாருக்கு ஃபோன் செய். ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. பணத்தை அங்கே வச்சு கொடுத்துடலாம். மாஸ்டர் போலீஸ். ரகு தாஸ்காரிக்கு ஃபோன் செய். ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சே. தாசாருக்கு ஃபோன் பண்ண இன்ஸ்பெக்டர் ஃபோன் எடுக்கிறாரு. தெளிது. ஒருவேளை தாச போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்களோ? அதே டவுட்டுக்கு வந்து கட் பண்றாங்களே. வாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்காம எப்படி போறது? இவங்கள்ட்ட லாக் ஆனோம்னா டோட்டல் ஆபரேஷன் டிஸ்டர்ப் ஆயிடும். போயிடலாம். அம்மா கிட்டாவது கொடுத்துட்டு போலாமே. பசுபதியை பத்தி ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்கும்னு நினைச்சேன். முடியாம போயிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ஹார்ட் ஆபரேஷனுக்காக சாவித்திரின்னு ஒரு அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த வார்டுல இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல. யாரோ சாருக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிருக்காங்க. இங்க வந்து பார்த்தா அந்த ஆள் இல்ல. இவரு போன் போட்டா கட் பண்றாங்க. அதான் தாஸ் சார் ஒரே டென்ஷனா இருக்காரு. ரகு தாஸ் இன்ஸ்பெக்டராமே. பசுபதி ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணான்னு புரியலையே. மாஸ்டர் பணம் கொடுக்குறது இப்ப பாசிபிள் இல்ல. போயிடலாம். தாசே டேய் தாசே டேய் நான் என்ன இது? டேய் தாஸ் மரியாதை இல்லாம. நான் தான் தாஸ். என்ன தானே தேடுறேன். என்கிட்ட பேசு. சார் நான் என் பையன் தாசை தேடிட்டு இருக்கேன் சார். அட்மிட் பண்ணிட்டு பணம் கட்டாம ஓடி போயிட்டான். வெளியே விட மாட்டேன்றாங்க. அதனால அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க பையன் பேரு தாஸா? சார் நீங்க? நான் லார்டு லபக்கு தாஸ். சார் நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே சார். டேய் தாசே டேய் அறிவேட்ட முண்டம். டேய் பண்ணாட. டேய் இங்க வாடா. டேய் தாசே டேய் தாசு பொறும்போக்கு. அவன் ஒரு டே தான் சொல்லிட்டு இருந்தான். வாயை கொடுத்து இத்தனை டே வாங்கிட்டீங்களே சார். சார் எத்தனை டே சார்? இண்டிபெண்டன்ஸ் டே கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்சல்டேஷன் டே இப்பதான் கேள்விப்படுறேன். இன்வெஸ்டிகேஷன்ல இதெல்லாம் சகஜம். மூச்சு விடக்கூடாது. ஏப்பா இந்த போலீஸ்கார பையன் வந்திருக்கிறா. எதுக்கு நம்ம சேப்பா தான் இருக்கணும் இன்னமேலு. ஏப்பா அவன் ஒரு வரப்பா வரப்பா வாப்பா ஓடி போயிடாடா. இல்ல இன்னைக்கு நானா அவனான்னு ஒரு கை பாத்துறேன். கைய பாக்குறியோ காலை பாக்குறியோ நான் இருக்க மாட்டேவா. ஏ தாடி வாட ஓடி போலாம். ஐயோ சேகரண்ணா எப்படிண்ணா இருக்கிறீங்க? ஜெயிலுக்கு போறோமே அங்க யாரையுமே தெரியாதுன்னு நினைச்சு பயந்தேன். அப்பா நல்ல வேலை நீங்க இருக்கிறீங்க. நோ என்னங்கண்ணா அப்படி பாக்குறீங்க? போலீஸா இருந்தவன் எப்படி உள்ள வந்தாண்ணா? அது ஒரு கூத்துங்கண்ணா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க.
நானும் பணத்துக்காக எங்கெங்கேயும் அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயும் பணம் கிடைக்கலைங்க. வேற வழியே இல்லாம பணத்துக்காக செய்யாத தப்பு ஒத்துக்கிட்டு உள்ள வந்துட்டனுங்கண்ணா. அதை விடுங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் அந்த பிரச்சனை பேசிட்டு நோ சரிண்ணா, பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்னும் அண்ணன் இருப்போம்ண்ணா. புரியுதுங்களா? என்ன புதுசா உறவு கொண்டாடிட்டு போறான்? அம்மா ஏறு பசுன்னு ஏத்துனாங்க, நம்ம ஊர் பிஎல்எஸ் மாதிரி டண்டனக்கா போடுது. அம்மா சோ 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 தாங்க காலி ஆகுதப்பா. ஏய் யாரா ராஸ்காப்லதுக்கண்ணா? அண்ணா நம்ம ஊர் பேரை இவ்வளவு கரெக்டா எப்படினே கண்டுபிடிச்சிய? வீலுக்கடியில ஒண்ணு கடிக்கனே தானே அந்த ஊர்ல கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க. போய் தொலைங்கடா, அந்த பக்கம் ரூம் கட்டி விட்டுருக்காங்க. டிரைவர் அண்ணா, இதை பிடிச்சு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? எத்தனை பேத்துக்கடா நான் பதில் சொல்லி தொலைட்டோம். போய் தொலைங்கடா. ஒண்ணுக்கு போய் விட மாட்டேங்கிறா. இங்க வா, 1 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்குண்ணே? யூரின் போறதுன்னா 1 ரூபா. என்னன்னு எங்க ஊர்ல ஒரு குடம் தண்ணி 30 கிடைக்குது, நீங்க அடிக்கிற ஒண்ணுக்கு 1 ரூபா கேக்குறிய? சார் ஊரு ராசகாபாளையமா? எப்படிண்ணே இவ்வளவு கரெக்டா சொல்றிய? இதுக்கு முன்னாடி உங்க ஊர்க்காரன் ஒருத்தன் வந்து என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிட்டாயா. ஓ பசுவதியா? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுனே. ஓ நீ அவன் ஃப்ரெண்டா? ஓ என்ன தான் பண்ணி தொலைங்க. யோ போலீஸ் வாயா வெளியில. ஏய் யாரா நீ? ராசகாவாளையக்காரன், பேர் கருப்பு. ஓ பசுபதி ஊர்க்காரனா? ஊருக்காரன் மட்டும் இல்லையா, உறவுக்காரன், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏயா ஒரு ஏமாந்தவன் கிடைச்சா பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்களா? கேக்குறதுக்கு ஆன்லைன் நினைச்சீங்களா? என் பசுவதியை நான் இப்ப பாக்கணும். ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? அவன் அடிதடி கேஸ்ல உள்ள போயிருக்கான். பணம் வாங்கிட்டு போய் நீ பாக்குறதுக்கு ஆயுத கடத்தல் கேஸ்ரா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள போட்டுருக்காங்க. மாவானே நீ சொந்தக்காரன் உள்ள போனே படவி கிளப்பி போடுவாங்க. யோ நான் பார்க்காத ஜெயிலா? என் பசுவதியை எப்படி போலீஸ் பாதுகாப்போட உள்ள போய் பார்க்கணும்னு எனக்கு தெரியுமியா? டேய் பசுவதி, இந்த கருப்பு கிளம்பிட்டாண்டா உன்னை காப்பாத்துறதுக்கு. ஏய் நான் துக்கத்துல அறிவு, எனக்கு தூக்கத்தை பாரு. ஏய் டேய் யாரா நீ? தீவிரவாதி. தீவிரவாதியா? கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். எதுக்குயா? போலீஸுக்கு போன் பண்ணி அவர் என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு? நீங்களே என்ன ஜெயிலுக்குள்ள கூட்டு போல டபடபடு பொம்மட்டு பாக்கி உடைஞ்சு வச்சே. ஏ சார், கலைஞரையா வார வாரம் சிக்கன் போட சொல்லியிருக்காரு, போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா தான் போறோம், நீ நட. பசுவதி உன்னை காப்பாத்துட்டேன், உள்ளவே வந்திருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத. டேய் வாடா. இருங்க சார் போலாம். இவங்க எப்பவுமே இப்படித்தான் தொல்லை பண்ணுவாங்க, ஆனா இவங்கனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு கவலைப்படாத பசுவதி. டேய் அவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? வரும்போது செயலரியா சொன்னாரியா? நட நட. நடக்கிறோம்ல. சொல்லு பிரியா. இமீடியட்டா ஹாஸ்பிடலுக்கு வாங்க. ஏன் என்னாச்சு? அம்மா பசுபதியை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியல. எங்க ஓடிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நீ அப்படி கண்டு எதுவும் செய்தாத. போனை பசுபதி அம்மாட்ட கொடு, நான் பசுபதி மாதிரியே பேசி சமாளிக்கிறேன். அம்மா பசுபதி லைன்ல இருக்காரு, பேசுங்க. பாத்து பசுபதி. அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பசுபதி பேசுறேனுங்கம்மா. எப்படி இருக்குதுமா உடம்பு? தாஸ் தம்பி நீங்க பேசுறீங்க? அம்மா பசுபதி இல்ல. என்னடா இது, யார வேணாலும் ஏமாத்தலாம் போல இருக்கு, பெத்ததா ஏமாத்த முடியாது போல இருக்கு. அம்மா ஆமாமா, வேற ஒண்ணும் இல்ல. பசுபதி எஸ்பி கூட ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காப்ல. இப்ப திடீர்னு நீங்க கூப்பிட்டீங்க, நான் அவன் அங்க அனுப்பிச்சேன்னு வைங்களேன். எஸ்பி கோச்சுக்கிட்டாருன்னா வேலைக்குள்ள போனாலும் போயிருமா? வேண்டாப்பா வேண்டாம். பசுபதிய வேலையை முடிச்சுட்டே வர சொல்லுங்க. சரிம்மா, நீங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேம்மா. வச்சிட்டோமா? அப்பாடா, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. பசுபதி எங்கடா அழுத்துட்டு போறா? டேய் என்ன கிறுக்குத்தனம் பண்ணிருக்க? நீ வெளிய இருந்து அம்மாக்கு துணையா ஹாஸ்பிடல்ல கூட மாட உதவியா இருந்திருக்கலாம்ல, அதை விட்டு எதுக்குள்ள வந்த? நான் உள்ள வந்ததே உன்னை வெளியில கூட்டு போத்தேன். எப்படா எப்படி இவ்வளவு பெரிய ஜெயில இவ்வளவு போலீஸ் இருக்கும்போது வெளிய கூட்டு போயிட்டே? நிறுத்துடா, நீ இப்பத்தான் ஜெயில பாக்குற. நான் பிறந்ததுல இருந்து ஜெயில பார்த்தவன். எப்படி உள்ள வாரது எப்படி வெளியில போறதுன்னு எனக்கு தெரியும். பருப்பு பருப்பு, என்னடா அது டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது? தப்பிச்சு போக சுரங்க வெட்டிட்டு இருக்கணும். சுரங்க வெட்டுறீங்களா? வேணாண்டா பருப்பு. நாங்க தப்பிச்சு போனா உங்களுக்கு என்னங்கண்ணா? டேய் நீங்க பாட்டு தப்பிச்சு போயிடுவீங்க. நீங்க எப்படி தப்பிச்சு போனீங்கன்னு என்ன போட்டு நொங்கு 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 வாடுங்களா. ஏற்கனவே வாங்கின அடிக்கு இன்னும் மருந்தே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வேணாண்டா பருப்பு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏங்கடா பருப்பு
பருப்பு என்னங்களா அது சத்தத்தையே காணோம் போயிட்டீங்களா ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கோ டேய் கருப்பு ஒரே இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியலடா டேய் நம்ம என்ன வேட்டைக்கா போறோம் விளக்கு புடிச்சிட்டு போறதுக்கு நம்ம தப்பிச்சு போறோம்டா பேசாம என் காலை புடிச்சிட்டு கம்முன்னு வா சரி டேய் காலை புடிடா டேய் பசுபதி டேய் இங்கடா ஆளை காணா டேய் சுரங்க வெட்டவன் ஏன் சைஸுக்கு வெட்டவனாமா உன் சைஸுக்கு வெட்டி என்னால பூந்து வர முடியலடா நான் என்ன கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கி டாமா கட்டிட்டு இருக்கேன் அகலமா கட்டுறதுக்கு பேசாம இடிச்சு போட்டு வாடா டேய் பசுபதி நம்ம ஜெயிலுக்கு வெளியில வந்துட்டோம் நம்ம ஆபரேஷன் சக்சஸ் நான் இப்ப ஓபன் பண்ண போறேன் ஐயோ ஜெயிலு ரூம்க்குள்ள வந்துட்டேனே டேய் ஏடா இங்க இருந்து நின்னுக்கிற ஐயா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் குறுக்கு வழியில வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்கிட்ட போய் சொல்றியா நீ தப்பிச்சு போகணும்னு வந்தயா அதுக்கு இன்னும் 200 அடி சேர்த்து நோண்டி இருக்கணும்டா ஐயா தப்பு பண்ணிட்டேயா இப்ப என்னையா பண்றது இவ்வளவு தூரம் நோண்டிட்டு வந்தீங்கல்ல அதையும் நீயே முடிவு பண்றா ஐயா வந்த வழியாவே லாக்கப்ல போய் உட்கார்ந்துக்கிறயா எதையும் மனசுல வச்சுக்கிறாதியா போடா நாசமா போனவன் தப்பிச்சு போலான்னு சொல்லி ஜெயிலர் ரூமுக்கு சுரங்க வெட்டி வச்சிருக்கா ஐயா நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்லையா தப்பிச்சு போறவன் உன்னை புடிச்சாங்கல்ல அப்ப தப்பிச்சு போயிருக்கணும் கோர்ட்டு கொண்டு போனாங்கல்ல அப்ப தப்பிச்சு போயிருக்கணும் எதுக்குடா ஜெயில வந்து தப்பிச்சு போய் ஏன் உயிரை வாங்குறீங்க நாசமா போனவங்களா அதானே தப்பிச்சு போறதுக்கு இப்ப சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கேன் ட்ரை பண்றேயா இனிமே சுரங்க வெட்டு வேணி உன்னை கொன்னே விடுவிட்டா ஐயோ சொரங்கத்தை காலி பண்ணிட்டீலையா அம்மா ஏமா இவ்வளோ செல்லாத காசெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க இது செல்லாத காசு இல்லம்மா என் பசுபதி ஞாபகமா இது என் முந்தானிலேயே முடிஞ்சு வச்சிருக்கிறோம்மா என்னம்மா சொல்றீங்க இந்த காசுக்கும் பசுபதிக்கும் என்ன சம்பந்தம் அம்மா எல்லாத்துக்கிட்டும் நிறைய காசு இருக்கு ஏமா நம்ம வீடு மட்டும் காசு இல்லை அவங்களுக்கெல்லாம் சாமி காசு மரம் கொடுத்துருக்காரு அதே அவங்க எல்லாம் வசதியா இருக்கிறாங்க அப்ப ஏமா நம்மளுக்கு மட்டும் சாமி காசு மரம் கொடுக்கல உனக்கும் சாமி கண்டிப்பா காசு மரம் கொடுக்கண்டா செல்லும் சாமி எனக்கு காசு மரம் கொடுத்ததுன்னா உனக்கு நான் எல்லாம் வாங்கி தரமா நான் திராட்சை பழம் கொண்டு வந்திருக்கேன் டேய் கொட்டை முழுங்கிட்டேன்டா ஐயோ கொட்டை முழுங்கிட்டியா உன் வயித்துல மரம் முளைக்கும் டேய் என்னடா சொல்ற கொட்டை முழுங்கினா கொட்டை மரம் முளைக்குமா அப்ப காசு முழுங்கினா காசு மரம் முளைக்கும் பசுபதி என்னடா கண்ணு வவுத்துல காசு மரம் முளைக்குன்னு காசு முழுங்கி இருக்கிறியாமே ஆமாமா டாக்டர் பலமாட கண்ணு டாக்டர் கிட்ட வேணாமா என் வயிற்றுல காசு முளைச்சிருக்கு இனிமே நம்மளுக்கு எல்லா கஷ்டப்பட்டு இருந்துருமா உங்க 2 பேரோட பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா